வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். ரணிலின் வேட்பாளர் வாக்குறுதியும் மாகாண சபைகள் பற்றிய தனிநபர் பிரேரணையும். ஜனாதிபதி வேட்பாளர் தமிழ் தரப்பினர் சிலரிடம் ரணில் கையளித்த கையொப்பம் இதுவுமற்ற 2 பக்க 7 அம்ச ஆவணங்களில் சில தகவல் கசிந்திருக்கின்றது. ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைகள் தனித்துவமான உரிமையும் முழுமையாக புறக்கணித்து எந்த ஒரு வகையிலும் தமது அரசியல் தளபதியை தாமே நிர்ணயிக்க இயலாதவாறு ஒற்றையாட்சிகள் முடக்கப்படுவதற்கு இடமளித்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் தொடர்ச்சிதான் ஒப்புச்சப்பு ஏதுமற்ற 13வது திருத்தம். அதை கூட முழுமையாக செயற்படுத்த இடமளிக்காமல் இன்று வரை முடங்கி போயிருக்கும் இலங்கை ஒற்றையாட்சியில் மாறி மாறி அரசபிடம் ஏறும் ஆட்சியாளர்கள் தமிழர் வாக்குகளை பெறுவதற்காக அதை அமுலாக்குவது போல சில வாக்குறுதிகளை தருவது வழக்கம். அந்த நாடகம் கூட கால ஓட்டத்தில் அகால மரணம் அடைந்து கேவலமாகி குட்டிச்சுவராகி விட்டது. இதை மீண்டும் எடுத்து காட்டுவதாக ரணில் வழங்கியிருக்கும் 20 பக்க ஆவணம் அமைந்திருக்கிறது. இதேவேளை மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்கான தனிநபர் பிரேரணை இலங்கை நாடாளுமன்றத்தில் 3 வாசிப்புக்கு செல்ல முன்னரே முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்டது என்ற மாயை சில ஊடகங்கள் ஏற்படுத்தியிருந்தது. இன்னும் ஒரு புறம் பொது வேட்பாளர் புறக்கணிப்பான விவாதம் முன்னெடுக்கப்படுகின்றது. தேர்தல் அரசியல்வாதிகளுக்கு அப்பால் ஊடகவியல்கள், கருத்து உருவாக்கியர்கள், சட்டத்தரணிகள், கல்விமான்கள் இவர்கள் போதாதென்ற சில வைத்தியர்களுமாக பலவிதமான செயற்பாடுகள் செய்தார். 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் சூழலில் இலங்கை ஒற்றையாட்சியில் சட்டங்கள் மூலமாக ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் விடுதலைக்கு தீர்வு காணலாம் என்ற போலியான நம்பிக்கை அவ்வப்போது கட்டவிழ்த்து விடப்பட்டு வருவது வழக்கம். இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியல் யாப்பு சட்டங்கள் எந்த வகையிலும் ஈழத்தமிழர்களின் அரசியல் விடுதலை தொடர்பில் எதற்கும் பொருத்தமாக ஒருபோதும் அமைந்ததில்லை. பிரித்தானிய ஆட்சியிலிருந்து இலங்கை சுதந்திரமடைவதற்கு காரணம் என்று கூறப்படும் சோல்ஃபரி அரசியல் யாப்புக்கு முதல் இலங்கை இருமையடைந்ததாக மாறுதட்டும் குடியரசு அரசியல் யாப்பம் உருவாக்கப்பட்டு 2வது குடியரசியல் அரசியல் யாப்பும் ஈழத்தமிழர்களை ஊரங்கட்டியிருந்தது. குறிப்பாக ஈழத்தமிழர்களின் ஆலோசனைகள், விருப்பங்கள் பற்றி ஏற்புடைய எந்த ஆய்வுகளும் இடமளியாது. அவர்களின் ஜனநாயக ஆணைகளின்றி மட்டுமன்றி அவர்களின் முழு எதிர்ப்புக்கு மத்தியில் 3 தருணங்களில் அரசியல் யாப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தது. ஒன்று 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம். இந்த 13வது திருத்தத்தில் சொல்லப்பட்டவற்றை நடைமுறைப்படுத்த இயலாமைக்கு போர் காரணம் என்று தமிழீழ விடுதலை புலிகள் முன்னெடுத்த அரசியல் தீர்வு தொடர்பான வழிவரைபடம் அதற்கு இடமளிக்கவில்லை என்றும் சாட்டிச் சொல்லி வந்த இலங்கை அரசு பிராந்திய சர்வதேச பங்காளிகளும் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் 15 ஆண்டுகள் எதையும் சாதித்து காட்டவில்லை. மாகாண சபை தேர்தல் செப்டம்பர் 2012இல் கிழக்கிலும் செப்டம்பர் 2013இல் வடக்கிலும் நடாத்தி அவற்றில் காலம் முடிந்த பின்னர் தேர்தலற்று 5 ஆண்டுகள் மேலாகிவிட்டது. 2009ஆம் ஆண்டின் பின்னர் சூழலில் ஈழத்தமிழர்களுக்கான சுயநிர்ணய உரிமைகள் பாற்பட்ட அரசியல் விடுதலைக்கான பாதையை மடைமாற்றம் செய்யும் நோக்கில் கட்டவிழ்த்து விடப்பட்ட திட்டமிடப்படாதவையும் சதிகள் ஒற்றையாட்சி தேர்தல் அரசியலுக்கள் பல்வேறு முனைகளில் வெளிப்பட்டிருக்கின்றது. சாதாரண மக்கள் இவற்றை நன்கு புரிந்து வைத்துள்ளனர். 3 பிள்ளைகளின் தாய் கொடூர கொலை. புத்தளம் பிரதேசத்தில் 3 பிள்ளைகளின் வயோதிப தாய் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் தனது வீட்டில் மர்மமான முறையில் கட்டப்பட்டு ஆடைகளின்றி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். புத்தளம் பிரதேசத்தினைச் சேர்ந்த செல்வமாரிக்கர் ஐனா உமா என்ற பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். 3 பிள்ளைகளின் தாயான இவர் தனக்கு சொந்தமான தென்னந்தோப்பு காணியில் இருக்கும் வீட்டில் தனியாக வசித்து வந்ததாகவும் பிள்ளைகள் எப்போதாவது அவரை பார்க்க வருவதாகவும் அறிய முடிகின்றது. இந்த பெண் தனது வீட்டின் படுக்கையில் கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஏதோ ஒரு வழியில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்படுகின்றது. உடலில் வெட்டு காயங்களோ அல்லது வேறு காயங்களோ காணப்படவில்லை. அந்த பெண்ணிடம் அதிக அளவில் பணம் இருந்திருக்கலாம் என்றும் அவரிடமிருந்த தங்க ஆபரணங்கள் பொருட்கள் என்பன காணப்படவில்லை என்றும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வருகின்றது. மனைவியிடம் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறிய நபருக்கு நேர்ந்த விபரீதம். கம்பளை மலைக்கு தவறான பாதையில் ஏறி சென்ற நபர் ஒருவர் கல்வீழ்ந்து உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கம்பளைக்கு வந்த 4 பேர் கொண்ட குழுவினர் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றனர். குறுந்தட்டுவ பிரதேசத்தினைச் சேர்ந்த தமிந்த என்ற 37 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்திருக்கின்றார். இதொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மனைவியிடம் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளமை தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
வெளிநாடொன்றில் உயிரிழந்த இலங்கை இளைஞன். ஜப்பானில் பல்கலைக்கழகம் ஒன்றில் உயர்கல்வி கற்க சென்ற இலங்கை இளைஞர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்டார். கடந்த 6ஆம் தேதி கழனி பிரதேசத்தினைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே தனது வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டார். கழனி வீதியில் வசித்து வரும் தனது ரவின்ச என்ற 21 வயதுடைய இளைஞனை உயிரிழந்திருக்கின்றார். கழனி வித்தியாலயத்தில் உயர்தரம் வரை வர்த்தகம் கற்ற பின்னர் ஜப்பானிய மொழிபெயர்ச்சியில் சித்தியடைந்த குறித்த இளைஞன் ஜப்பானின் பல்கலைக்கழகம் ஒன்றில் உயர்கல்வியை தொடர்வதற்காக அண்மையில் சென்றிருந்தார். எனது மகன் இலங்கையிலிருந்து ஜப்பான் சென்று 4 மாதங்கள் 5 நாட்கள் ஆகின்றன. சட்ட ரீதியாக அவர் சென்றார். ஜப்பானிய மொழிபெயர்ச்சியில் தேர்ச்சி பெற்றிருந்தார். மகனை இலங்கையிலிருந்து ஜப்பானுக்கு அனுப்ப 35 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. கடனுக்கு பணம் பெற்று அவரை ஜப்பானுக்கு அனுப்பினேன். மகன் முல்லேரியா பகுதியில் இருக்கும் முகவரூடாக ஜப்பான் சென்றிருந்தார். மகன் உயிரை மாய்த்து கொள்வதற்கு எந்த காரணமும் இருக்கவில்லை. மகன் உயிரிழப்பதற்கு முன்னர் 45 நிமிடங்கள் என்னிடம் பேசினார். எனது மகன் தனது முந்தைய வேலைகள் இழந்ததாகவும் மற்றொரு வேலைக்கான நேர்முகத் தேர்வுக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருந்தார். கடந்த 5ஆம் தேதி அவருக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டேன் என்றும் எனினும் அவருக்கு அழைப்புக்கு பதில் இல்லை என்றும் அதன் பின்னரே அவர் எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி நான் நேர்முகத் தேர்வுக்கு சென்றதாக கூறியிருந்தார். கடந்த 6ஆம் தேதி ஜப்பானில் வாழும் மக்கள் எங்கள் அயல் வீட்டு பெண் மகன் உயிரை மாய்த்து கொண்டதாக தன்னிடம் கூறியிருக்கின்றார். வாட்ஸ்அப்பில் பதிவிட்டிருந்தார். அதனை ஃபேஸ்புக்கிலும் பதிவிட்டிருந்தார் என்ற கூறிய நிலையில் அவரின் மகனுக்கு அறைக்கு சென்று பார்க்குமாறு கூறினேன். அங்கு அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். மகனின் சடலத்தை இலங்கை கொண்டு வருமாறு வெளியுறவு அமைச்சிடம் கோரிக்கை விடுப்பதாக தாயாருடைய கருத்து அமைந்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு? சந்திரிகா அம்மையார் வெளியிட்டுள்ள விசேட தகவல். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என்ற முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அறிவிக்கின்றார். இதே நேரத்தில் நிட்டம்புவ பண்டாரநாயக்க ஞாபகார்த்தக நூலக வளாகத்தில் முதல் மாடியில் கேட்போர் கூடத்தில் ஒரு விசேட நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயல்பாடுகளை அழைத்து சந்திரிகா தனது நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். சந்திரிகா தான் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்று சொல்கின்றார். அதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் தாங்கள் விரும்பும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதில் தனக்கு எந்தவித ஆட்சேபனை இல்லை என்றும் சொல்கின்றார். வைத்தியர் ஒருவர் சடலமாக மீட்போம். அனுராதபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் வைத்தியர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவ்வாறு மீட்கப்பட்டவர் ஹெபத்திகொலா சுகாதார வைத்திய அதிகாரியாக கடமையாற்றி வரும் 38 வயதுடைய சாமர சதுரங்கு என்று தெரிய வருகிறது. வைத்தியரின் மனைவி தம்புத்தகமை வைத்தியசாலையில் தாதியராக கடமையாற்றி வருகின்றார். ஹொரோபத்தான போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் மனைவியின் தாயாரின் வீட்டில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த வைத்தியரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விசாரணைகளை கொரவுபத்தான போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து 60 கோடி ரூபாய் பெற்றாரா சாணக்கியன்? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் 60 கோடி ரூபாய் பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமான கோவிந்தன் கருணாகரன் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். தமிழக கட்சியின் அனுமதியின்றியே சாணக்கியனுக்கு 60 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டதாகவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நான் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வேலை செய்வேன் என்றும் உத்தரவாதத்தை ரணிலுக்கு வழங்கியிருக்கின்றார். இவ்வளவு பாரிய தொகை வழங்கியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கும் அவர் எதிர்வரும் தேர்தலுக்காக கட்சியின் முடிவுகளின்றி இவ்வாறான முடிவுகளை எடுத்துள்ளார். இது குறித்து மக்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்ற கோவிந்தன் கருணாகரன் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். வீடொன்றில் குழந்தையின் அழுகுரலை கேட்டு அயல் வீட்டுக்காரர்கள் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது இளம் தாயும் தந்தையும் உயிரமாய்த்து கொண்டிருந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காலி அம்பலாங்கொடை பிரதேசத்தில் வீடொன்றில் இளம் தம்பதியினர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டனர். 28 வயதுடைய பெண்ணும் 29 வயதுடைய நபரும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த தம்பதியின் குழந்தையின் அழுகுரலை கேட்ட அயல் வீட்டுக்காரர்கள் குறித்த வீட்டுக்கு சென்று பார்த்தபோது தம்பதியினர் உயிரிழந்திருப்பதை கண்டுள்ளனர். இதையடுத்து அயல் வீட்டுக்காரர் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டில் தொழில் செய்யும் இலங்கைகளிடமிருந்து சென்ற மாதம் 566 மில்லியன் டாலர் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. கடந்த ஜூலையில் வெளிநாட்டில் இருக்கும் ஊழியர்களிடமிருந்து 566 மில்லியன் டாலர் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவிக்கின்றது.
இதற்கமைய 2024ஆம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் ஜூலை கால பகுதியில் மொத்தம் $3.7 பில்லியன் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. கடந்த வருடத்தில் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் 10% வளர்ச்சி என்றும் இலங்கை மத்திய வங்கி அறிவிக்கின்றது. இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுகள் அவசியம். ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன். இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு அவசியம் என்பதை சமகால ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் வலியுறுத்தி வருவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் குறிப்பிடுகின்றார். சுருக்கமாக சொன்னால் இதுவே தமது அரசியல் நிலைப்பாடு என்றும் சொல்கின்றார். வவுனியாவில் இடம்பெற்ற இலங்கை தமிழிசை கட்சி மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதை தங்களோடு பேச வரும் அனைத்து வேட்பாளர்களிடம் சொல்வதாக குறிப்பிடுகின்றார். இதற்கு ஆதரவளிக்க வரும் முன்வந்தால் அவருக்கு ஆதரவளிக்க முடியும் என்ற மத்திய குழு கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சுமந்திரன். $1,700 சம்பளம் வழங்க தோட்ட நிர்ணய சபையினால் முடிவு. தோட்ட தொழிலாளர்களுக்கு $1,700 சம்பள உயர்வு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் இன்று சம்பள நிர்ணய சபையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் இறுதி தீர்வுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. வாக்கெடுப்பின் மூலமாக $1,700 சம்பளம் வழங்க தீர்மானம் எட்டப்படுகின்றது. சம்பள நிர்ணய சபை இன்று கூடியபோது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்கெடுப்பின் போது சம்பள உயர்வுக்கு ஆதரவாக 14 வாக்குகள் அளிக்கப்பட்டன. எதிராக 3 பெருந்தோட்ட நிறுவனங்கள் வாக்களித்துள்ளன. இதன் அடிப்படையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த அடிப்படையில் சம்பளமாக $1,350 வருகை ஊக்குவிப்பு விசேட கொடுப்பனவாக $350 வழங்க இணக்கம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பள உயர்வு விவகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தினால் முன்வைக்கப்பட்ட திருத்தங்கள் உள்வாங்கப்பட்ட $1,700 சம்பள உயர்வை பெற்றுத்தர முழு ஒத்துழைப்பு வழங்க ஜனாதிபதி விக்ரமசிங்க, முன்னாள் அமைச்சர் மனுசன் நாணயக்கர் ஆகியோருக்கு கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் நன்றிகள் தெரிவித்திருக்கிறார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தோட்ட தொழிலாளர்களுக்கு $1,800 சம்பளத்தை முன்மொழிந்தது போல் அதனை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் முழு பொறுப்பும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு இருக்கின்றது என்றும் செந்தில் தொண்டமான் தனது ஊடக அறிக்கை ஒன்றில் வெளியிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் $202, கனேடியன் டாலர் $223, யூரோ ஒன்றின் பெறுமதி $334, சிங்கப்பூர் டாலர் $231, ஸ்டேர்லிங் பவுண்ட் $390, சுவிஸ் பிராங்க் $354, ஐக்கிய அமெரிக்க டாலர் $304. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் $796, குவைத் தினார் $981, ஓமான் ரியால் $780, கட்டார் ரியால் $82, சவுதி அரேபியா ரியால் $80, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் $81. ரணிலை ஆதரிக்க இருப்பதாக சுமந்திரன் மற்றும் சுமந்திரன் குழு முடிவெடுத்திருக்கின்றது. தற்பொழுது பொது வேட்பாளர் விவகாரத்தை தமிழ் அரசியல் பரப்பில் 2 வேறு கருத்துக்கள் வலுவாக இருக்கின்றது. பொது வேட்பாளரை ஆதரிக்கும் தரப்புகளை விட அதன் ஆபத்துக்களை சுட்டிக்காட்டி எதிர்ப்பவர்களே அதிகம். ஆனாலும் விடாக்கண்டன் சிலர் பொது வேட்பாளர் தேவை என்று அடம் பிடித்து அரியரேந்தனை தெரிவு செய்துள்ளனர். பொது வேட்பாளர் விவகாரம் கொள்ளளவில் நன்றாக தோன்றினாலும் தற்போதைய கலைச்சூழல் அதற்கு பொருத்தமற்றது என்பது பெரும்பாலானவர்களின் நிலைப்பாடு. ஆனால் பொது வேட்பாளர் தேவை என்று சிலர் ஒன்றிணைந்த பின்னணியில் பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த குழுவில் சில கட்சிகள் கிட்டத்தட்ட சேடமிழுக்கு நிலையில் உள்ளனர். அவற்றின் அரசியல் எதிர்காலம் கிட்டத்தட்ட முடிவடையும் தருவாயில் இருக்கின்றது. பொது வேட்பாளர் விவகாரத்தில் ஏதாவது தமிழ் தேசிய உணர்வு தூண்டப்பட்டு அடுத்தடுத்த தேர்தல்களில் தாமும் கட்சியும் கரை சேர்ந்து விட மாட்டோமோ என்று அந்த கட்சிகள் கணக்கு போட்ட பொது வேட்பாளர் தேவை என்று களமிறங்கியுள்ளனர். இது தவிர சிவில் சமூகம் என்ற பெயரில் இந்த குழுவில் 7 பேரும் பெரிய கனவுகளும் ஆசைகளும் உள்ளன. இந்த குழுவில் உள்ளவர்களை எத்தனை காலம்தான் பத்திரிகைகளிலும் கட்டுரைகள் எழுதி கொண்டிருப்பது என்று யோசிக்கின்றார்கள். அரசியல் கட்சிகள் வழிநடத்தும் பெருமுறைகளாக வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு உண்டு. ஆனால் அதுவரை எதுவும் சாத்தியமில்லை. சம்பந்தன் என்ற ஆளுமையின் முன்பாக அவர்களின் ஆளுமைகள் பலிக்கவில்லை. சம்பந்தன் இல்லாமல் போன பின்னர் இந்த குழுவில் ஆசிரியர் வேறு இருக்கிறது. டெலோ, புலட், தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற கட்சிகள் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொண்டிருந்த போதும் அவர்கள் சரியான அரசியல் முடிவை எடுக்கவில்லை. அந்த தனிநபர்களும் தாமும் சம தரப்பினர் என்ற ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். இப்பொழுது இந்த தனிநபர்கள் இன்னுமொரு தீர்மானத்தை எடுத்துள்ளனர். பொது வேட்பாளர் கட்டமைப்பில் அரசியல் கட்சிகள் இனப்பிரச்சினை விவகாரமாக ஏதாவது பேச்சுக்களில் கலந்து கொள்வதென்றால் தனியாக கலந்து கொள்ள முடியாது என்ற குழுவில் உள்ள 14 பேரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இதில் சுமந்திரன், சாணக்கியன் தரப்பினர் பேச்சு நடத்தியிருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன்.
அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் என்னை ஆதரிப்பதாக வாக்களித்துள்ளனர். அதனால் அவர்கள் இப்பொழுது பெருந்தொகை ஒதுக்கியிருப்பதாகவும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டியதும் உங்களுக்கு இன்னுமொரு பெருந்தொகை ஒதுக்குகின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார். அண்மையில் இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணியைச் சேர்ந்தவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றனர். மதியாபரணம், ஆபிரகாம் சுமந்திரன், ராசபுத்திரன் சாணக்கியன், தவராசா கலியரசன், சண்முகன் குகதாசன் ஆகியோர் இவ்வாறு தருணங்களில் ஜனாதிபதியை சந்தித்துள்ளனர். ஆனால் இது தமிழ் அரசு கட்சி எம்பிக்களுடன் சந்திப்பது அல்ல. இந்த ஜனாதிபதி தேர்தலில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு பேரை ஆதரிக்க இருக்கின்றார்கள். ரணிலை ஆதரிக்க உறுதிமொழி எடுத்திருக்கின்றார்கள் சுமந்திரன் குழுவினர். நன்றி.